நான் கேட்டது அவர் எனக்கு கொடுத்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் गाइस. இன்றைக்கி நான் வந்து மில்க் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 மஞ்சக்கரு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 20 to 30 grams ஆஃப் மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க. அப்புறம் 20 grams ஆஃப் சுகர் எடுத்துக்கோங்க. 30 to 40 grams ஆஃப் கண்டென்ஸ் மில்க்கு. அதுக்கப்புறம் 125 grams ஆஃப் மில்க்கு. ஃபஸ்ட்டு இதுக்கு எக் ஒயிட் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. ஸோ எலக்ட்ரிக் பீட்டர் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாதவங்க இந்த மேனுவல் பீட்டர் வாங்கிக்கோங்க. இதோட ரேட் வந்து கிட்டத்தட்ட 200 வந்துச்சு. ஸோ இதோட ப்ராடக்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு வந்து க்ரீமாகவும் அந்த ஃபோமாகவும் வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எலக்ட்ரிக் பீட்டர் இருக்கிறவங்களுக்கு வெறும் 2 to 3 minutesலேயே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீம் டெக்ஸ்டரில் வந்துடும். இல்லாதவங்களுக்கு இது கிட்டத்தட்ட வந்து 10 to 15 minutes வந்து நம்ம மேனுவலாக வந்து பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டெக்ஸ்டர் வந்து இந்த மாதிரி வரணும். ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ணோம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து சுகர் பவுடர் போட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லைட்டாக வந்து இனிப்பாக இருக்கும். விப்பிங் க்ரீம் ரெடி. ஸோ ஒரு 1 hour இல்லைனா 20 minutes கிட்ட ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ஃபஸ்ட்டு வந்து 2 மஞ்சக்கருவை வந்து இதில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் 125 ml வந்து பால் ஊற்றிக்கலாம். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதோடு சேர்த்து சுகர் போட்டுக்கலாம். அப்புறம் மில்க் பவுடர் இப்போ நல்லா திரும்ப மிக்ஸ் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக எடுத்து வச்சுருந்த கண்டென்ஸ் மில்க்கையும் ஊற்றிடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது இதை நம்ம ஒரு 10 minutes மட்டும் பால் பாத்திரத்தில் வச்சு சூடு பண்ணிடுவோம். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் வந்து பால் பாத்திரத்தில் ஊற்றிடுவோம். இது லோ ஃப்ளேமில் ஒரு 10 to 15 minutes மட்டும் ஹீட் பண்ணால் போதும். ஒரு மாதிரி திக்காக வர்றதுக்கு தான். நல்லா வந்து ஹீட் பண்ணும்போது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். இது ஒரு மாதிரி கரெக்டாக திக்காக வரணும். 10 to 15 minutesலாம் வேண்டாம், 5 to 7 minutes வரைக்குமே இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா திக்காயிரும். நம்ம போட்ட சுகரு, மில்க் பவுடர் எல்லாமே இதில் வந்து நல்லா மிக்ஸ் ஆயிரும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து செட் பண்ணும்போது சூப்பராக வரும். இது வந்து அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணுங்கள், லைட்டாக கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிச்சிருச்சுன்னா தெரியல, ரொம்ப ஸ்மெல் வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நல்லா ஹீட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம பழையபடி இந்த பவுல்லையே நம்ம ஊற்றிடுவோம். நம்ம அப்பளை இது பண்ணதை விட இன்னும் நல்லா திக்காயிருச்சு. ஸோ லைட்டாக ஒரு 2 to 3 minutes வந்து ஆற விட்டுறலாம். ஆறுனக்கப்புறம் நம்ம இதை க்ளோஸ் பண்ணி ரெஃப்ரிஜிரேட்டரில் ஒரு 3 hours to 4 hours வச்சிடலாம். நம்ம இதில் மாற்றினக்கப்புறம் நம்ம இப்போ இங்கே என்ன பண்ணலான்னா சாக்லேட் வந்து போட்டுருவோம். கரெக்டாக இது வந்து 20 grams நான் போடுறேன். இது நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இது மோஸ்ட்லி ஒயிட் சாக்லேட் போடுங்க. நான் இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்றதுக்காண்டி நான் மில்க் சாக்லேட் போடுறேன். ஸோ இதை நல்லா நம்ம அந்த சூட்டாக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம 3 hours கிட்ட ரெஃப்ரிஜிரேட் பண்ணணும். ஸோ சாக்லேட் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அது ஹீட்டாக இருக்கிறனால வந்து சாக்லேட் வந்து நல்லாவே வந்து மெல்ட் ஆயிரும். அதே மாதிரி அது இன்னும் நல்லா திக்காயிரும். ஸோ இன்றைக்கி நம்ம சாக்கோ மில்க் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி டெக்ஸ்டரில் தான் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஒயிட் சாக்லேட்டில் போடுங்க, அது நல்லா அந்த மில்க் ஐஸ்கிரீம் டெக்ஸ்டர்லேயே சூப்பராக வந்துடும். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு இதை என்ன பண்ணலான்னா ஒரு 3 to 4 hours கிட்ட ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த க்ரீமை வந்து இதோடு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம அந்த ஷீட் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து ஒரு 3 hours வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருவோம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு
அதுக்கப்புறம் நம்ம க்ரீம் ரெடி பண்ண க்ரீமை வந்து இதோட மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஐஸ் மோல்டில் வச்சு நம்ம ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிடலாம். ஸோ 3 ஹவர்ஸ் வந்து நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலையே வெள்ளைக்கருவு வச்சு நம்ம வந்து பண்ண க்ரீமு. ஸோ இதை வந்து இப்போ என்ன பண்ணலான்னா இதோட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எப்போவுமே வந்து கிண்டும் போது இப்படி சைடில் இருந்தே மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வந்து க்ரீமியாக சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம ஐஸ்கிரீம் மோல்டில் வந்து இது எல்லாத்தையும் ஊற்றிடுவோம். ஸோ இனிமேல் நம்ம வீட்டிலையே வந்து ஐஸ்கிரீம் பண்ணிடலாம். 10 ஹவர்ஸ் கிட்ட ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் நம்ம வச்சுருவோம். வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் நினச்ச மாதிரி வரலை. ஏன்னா என்னோடய ஐஸ் மோல்டு வந்து அந்த அளவுக்கு சரியில்லை. டேஸ்ட் வைஸ் பெட்டராக இருந்தாலும் அந்த ஐஸ் மோல்டு நல்லா இல்லை, அதனால் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. அதனால் ப்ரௌனி வச்சு இதை ட்ரை பண்ணேன். அப்போது ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலான ஷைகுல் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அன்டில் தென் பாய்.